வணக்கம் மக்களே. ஸோ ஒரு வாரம் கழிச்சு அதே டைலாக் என்னடா ஒவ்வொரு முறையும் அதே சொல்லிக்கிட்டு கிடக்கு. ஸோ அது அப்படிதான் இருக்கும். ஸோ இந்த வாரம் வந்து நிறைய எல்லாம் கிடையாது, கணக்கான சின் நியூஸோட வந்திருக்கோம். ஸோ சந்தோஷமா வந்திருக்கோம். எங்க மூஞ்ச பார்த்தா தெரியும். அது ஒரு டவுட், என்ன உங்க வாய்ஸ் கரகரன்னு தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி இருக்கு? அது நல்லா வருது இல்ல? நல்லா வருது. வந்து நான் நிகழ்ச்சிக்குள்ள போனோட்டி அதுக்கான காரணத்தை எக்ஸைட்மெண்ட்டை சொல்றேன். அதாவது தொண்டையில ஆபரேஷன் பா அந்த மாதிரி தான். ஸோ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நான் உங்கள் மயோ. நான் உங்கள் சசி. ஸோ சசி, ஆரம்பத்திலே நீங்கள் கேட்டீங்க தொண்டை என்ன கரகர இருக்குது. ஸோ இந்த 23ஆம் தேதி ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்றுக்கு போயிருந்தேன். ஈவெண்ட்? ஆமாம், பெரிய ஒரு ஃபேவல் பார்ட்டி ஒன்றுன்னு நினைக்கிறேன், குடும்ப ஃபங்க்ஷன் ஒன்று. அதில் வந்து எந்த குடும்ப ஃபங்க்ஷன்லேயே போயிட்டு நாங்கள் கத்துறதெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த குடும்ப ஃபங்க்ஷனில் போய் கத்திட்டு வந்துட்டோம். அதுவே ஒரு நியூஸாக தான் நானும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஜனநாயகன் படம் வந்து இந்த 23ஆம் தேதி வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருந்தது. ஸோ ரிலீஸ் ஆகி நம்மெல்லாம் படம் பார்க்க போனோம். ஆல்மோஸ்ட் நம்ம நிகழ்ச்சி என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோமோ அன்னையிலிருந்து ஜனநாயகன்ற பேச்சு வந்து அடிப்பட்டு இருக்கு. எப்போ படம் வரும்னு சொல்லி பிரச்சனை வந்து நடுவில் லீக் இஷ்யூஸ் அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி கடைசியில் வந்து ஜூலை 23ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகிருச்சு. இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நிறைய ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ படம் வந்து இப்போ வந்து ஒரு 4வது நாள் ஆக போகுது. இந்த படம் அடுத்த முறையும் போகிறோமா சசி? கண்டிப்பா போவோம். நாங்கள் கண்டினியூஸாக போய்கிட்டு தான் இருப்போம். நான் சேலரி வரல, சேலரி வந்ததுமே நாங்கள் இன்னொரு தடவை போயிடுவோம். அது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தோடைய வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பற்றி நான் இப்போ வந்து சொல்ல தான் வந்திருக்கேன். ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடோட மொத்த வசூல், அதாவது முதல் நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தோம்னா வந்து 31 கோடி. இது வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வந்து பீஸ் படம் வந்து 36 கோடி கலெக்ட் பண்ணிருந்துச்சு. சர்க்கார் படம் வந்து 32 கோடி கலெக்ட் பண்ணியிருந்தது. அதோட வந்து கோட் படம் வந்து 29 கோடி கலெக்ட் பண்ணியிருந்தது. இந்த படம் வந்து அதாவது வந்து ஜனநாயகன் வந்து 31 கோடி வந்து முதல் நாள் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதோட மட்டும் இல்லாமல் உலகளாவிய ரீதியில் வந்து 128 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. போக பாப்பா இது வந்து எந்த மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ண போகுதோ. வெங்கி அட்லூரி டிரெக்ஷன்ஸ்ல இப்போ சூர்யா நடிச்சிட்டு இருக்க படம் தான் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். இந்த படம் பார்த்தோம்னா சூர்யா, மமிதா பைஜு இவங்களோட ஒரு லவ் ஸ்டோரியை பெரும்பாலும் பேஸ் பண்ண ஒரு படமா தான் இது இருக்குன்னு சொல்லி அமையுது. இதுல பார்த்தோம்னா 20 வயசு கேப்ல தான் இந்த லவ் ஸ்டோரி வந்து இருக்குது. ஸோ இந்த படத்துல இப்போ ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. என்னன்னா, பேச்சுவார்த்தையோட போய்கிட்டு இருக்கு. என்னன்னா, இந்த படத்தோட தயாரிப்பாளர் பார்த்தோம்னா அவரும் தெலுங்கு, இயக்குனரை பார்த்தோம்னா அவரும் தெலுங்கு. ஸோ இந்த படம் வந்து தெலுங்கு பட சாயல்ல வரும்ன்ற ஒரு கணிப்பு வந்து மக்களிடையில வந்து இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தோம்னா வாத்தி படத்தை வந்து இவர் எடுக்கும் போது வந்து வாத்தி படம் வந்து தெலுங்குலையும் படமாக்கப்பட்டுச்சு, தமிழ்லையும் படமாக்கப்பட்டுச்சு. சோ அந்த மாதிரியே இந்த படமும் தெலுங்குலையும் தமிழையும் ரெண்டுமே படமாக்கப்படும்ன்ற ஒரு பேச்சுவார்த்தை தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வெங்கட்லூரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது முழுக்க ஒரு தமிழ் படம், தெலுங்குல வந்து இதை வந்து டப்பிங் செஞ்சு தான் நாங்க ரிலீஸ் பண்ண போறோம். சோ இது வந்து முழுக்க தமிழ்ல எடுத்த ஒரு படம் தான். இந்த படம் வந்து ஆகஸ்ட் வந்து 14 வந்து ரிலீஸ் ஆகுது. சோ இப்ப பார்த்தோம்னா ட்ரெண்டிங்ல இருக்கிறது கருப்பு படம் சூர்யாவோட. சோ இதெல்லாம் தொடர்ந்து இந்த மாதிரி, அதாவது இந்த அளவுக்கு வெற்றியோ இல்லாட்டி இதை விட தாண்டின ஒரு வெற்றியோ இந்த படம் கொடுக்கின்ற எதிர்பார்ப்பு வந்து மக்களிடையும் ரசிகர்களிடையும் ரொம்பவே அதிகமா இருக்குது. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கேப்டன் சொன்னாலே நமக்கு தெரிஞ்சவர் அவர் தான் விஜயகாந்த். ஸோ அவருடைய மகன் வந்து இப்போ வந்து கண்டினியூஸாக நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. அவருடைய படம் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு ரிலீஸ் ஆகி இருந்தது. அவருடைய அடுத்த படம் வந்து அஃபிஷியலாக வந்து இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து நம்மளுடைய சமர், தீராத விளையாட்டு பிள்ளை, மிஸ்டர் சந்திரமௌலி இந்த மாதிரி படங்களை வந்து இயக்குனர் தான் நம்ம திரு. அவர் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துக்கு வந்து வானவேடிக்கை அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படம் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து ஃபில்ம் பண்ணப்படுது, அதாவது வந்து படம் பிடிக்க போறாங்க. ஸோ அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்து இந்த படத்துல வந்து சிவானி வந்து நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது சிவானி ராஜசேகர் வந்து நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் வந்து எப்படி வரப்போகுது. அதாவது திரு அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து அந்த படத்துக்குள்ள வந்து லவ், அதோட வந்து எமோஷன்ஸ், உள்ளுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு முக்கியமான ஸ்கிரீன் பிளே இருக்கும் அப்படின்னு சொல்லி
எப்பயுமே எக்ஸ்பெக்ட் பண்ணப்படும். டைரக்டர்னு சொன்னாலே நம்ம மனசுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு டைரக்டர்னு சொன்னா அது வந்து மணிரத்னம். ஸோ மணிரத்னம் எப்படி இருந்த மனுஷனடா இப்படி மாத்திட்டீங்களேன்னு சொல்ற மாதிரி தான் லாஸ்ட் இயர் வந்து தக்லா இப்ப வந்து நமக்கு வந்து ஒரு பேடான ஒரு ஒரு என்ன சொல்றது டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்துருச்சு. ஸோ அது வந்து நம்மளாம் ரொம்பவே எதிர்பார்ப்புல இருந்தோம். ஆனா அந்த படம் வந்து ஒரு சொதப்பல சந்திச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து பார்த்தோம்னா அடுத்து அவர் என்ன படத்துல வந்து டிரெக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி நிறைய அப்டேட்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தொடர்ந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அடுத்த படத்துல வந்து விஜய் சேதுபதியும் சாய் பல்லவியும் இணைந்து நடிக்கிறாங்கன்ற ஒரு பட அப்டேட் வந்து வந்துச்சு. ஸோ இந்த அப்டேட் வந்து வந்த பிறகு இந்த படம் வந்து ஷூட்டிங் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வளமையா பார்த்தோம்னா ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றேன்னா ஏதாவது ஒரு அப்டேட் வரும். ஆனா இந்த படத்துல வந்து எல்லாமே சீக்ரெட்டாவே மெயின்டைன் பண்றாங்க. இப்ப ரீசெண்டா பார்த்தோம்னா கொல்கத்தால வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கான அப்டேட்ஸ் வந்து எதுவுமே இவங்க கொடுக்கல. ரீசெண்டா பார்த்தோம்னா விஜய் சேதுபதி வந்து ஏர்போர்ட்ல வந்து இந்த படத்துக்கான கெட்டப், அதாவது ஃபுல் ஷேவ் பண்ண கிளீன் ஷேவ் பண்ண ஒரு லுக்ல வந்து கொல்கத்தா ஏர்போர்ட்ல வந்து ஃபேன்ஸுக்கு வந்து செல்ஃபி கொடுத்திருக்காரு. சோ அந்த நேரத்துல படக்குள்ள என்னன்னா இந்த நேரத்துல செல்ஃபி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஃபேன்ஸை கொஞ்சம் வந்து தடுத்து நிறுத்தி இருக்காங்க. இதன் மூலமா என்ன நடக்க போகுதுன்னா இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா அந்த படத்துல ஏதோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி நாங்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஹாலிவுட் நடிகர் அப்படின்னு சொன்னா ஆர்டிஜே சொல்லலாம். ஆர்டிஜே வந்து இன்னும் யாருன்னு தெரியும் தானே, நம்ம அவெஞ்சர்ஸ் அயன்மேன் அவர் வந்து சொல்றேன் நம்மளும் அமசாமி போட்டுருவோம். சரி, ஓகே. இவருடைய வந்து கதாபாத்திரம் வந்து அவெஞ்சர்ஸ் 1, 2, 3 இப்படின்னு சொல்லி ஒரு பாட்டுல ஃபுல்லா இருந்தது. கடைசியில வந்து அவர் வந்து ஒரு மாதிரி வந்து அவர் இறந்து போயிடுவார். அதாவது தானோஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக, உலகத்தை காப்பாத்துறதுக்காக வந்து அவர் வந்து இந்த கல்லை யூஸ் பண்ணிட்டு அவர் வந்து இறந்து போயிடுவாரு. ஸோ இறந்து போனதுக்கு பிறகு இவர் வந்து வரவே மாட்டாரா மார்வல்குள்ள, அதாவது மார்வல் கதைக்குள்ள அவர் வரவே மாட்டாரா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி இருந்த டைம்ல வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த படத்தோடைய, அதாவது அவருடைய இன்னொரு படம், அதாவது அவெஞ்சர்ஸ்குள்ளே வந்து இன்னொரு படமான வந்து டூம்ஸ்டே படத்தோடைய வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அதுல ஆர்டிஜே நடிக்கிறாரு அப்படின் போது எல்லாருமே ஃபுல் எக்ஸைட்மெண்டா இருந்தாங்க. ஷூட் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை ஒரு பெரிய ஒரு டைம் ஒன்று எடுக்கும்னு சொல்லி அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாலும் இந்த வருஷம் வந்து அந்த படத்தை வந்து கண்டிப்பா நாங்க ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா வந்து டிசம்பர் 18ஆம் தேதி நாங்க ரிலீஸ் பண்ணிடுவோம் சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜூலை 20, அதாவது ஜூலை 20ஆம் தேதி வந்து இந்த படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துல வந்து நம்ம ஹல்க், தார் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அந்த படத்துக்குள்ள இருக்காங்க. இன்னும் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்றது சத்தியமா தெரியாது. ஏன்னா வந்து அவெஞ்சர்ஸ், அதாவது மார்வல் அப்படின்னு வந்தாலே வந்து உள்ளுக்குள்ள வந்து ஃபுல் ஒரு யூனிவர்ஸ்குள்ள தான் வந்து அது சுத்தி வரும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ வெயிட் பண்ணி படத்தை வந்து தியேட்டர்ல வந்து செம்ம தரமா வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். விஷால் பார்த்தோம்னா முதல் முறையா இயக்குனரா அவதாரம் எடுக்கிற படம் தான் மகுடம். நம்ம டிவி இந்த பேரை சொன்னாலே எங்களுக்குலாம் ஒரு மாதிரி பர்சனலா ஃபீல் ஆகும். சோ இந்த படத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா இப்ப விஷால் வந்து ரீசெண்டா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, விஷாலுக்கு வந்து இயக்குனர் ஆகணும்ன்ற கடவுள தான் சினிமா துறைக்கே அவர் வந்தாரா. ஆனா பலதரப்பட்ட பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு நடந்ததால அவர் வந்து நடிகரா மாறிட்டாரு. சோ முதல் முறையா டைட்டில் கார்டுல ஆபீஷியலா இயக்குனரா அறிமுகமாகிற படம் தான் இந்த மகுடம். இந்த படத்துல பார்த்தோம்னா விஷாலோட அஞ்சலி, துஷாரா இவங்க எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல வந்து விஷாலுக்கு வந்து 3 கேரக்டர், அதாவது ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒரு மெடிக்கல் ரெஃப், மத்தது வந்து பார்த்தோம்னா ஒரு கேங்ஸ்டர், இன்னொருத்தர் பார்த்தோம்னா ஒரு தீவிரமான இளையராஜா ரசிகர். இப்படிப்பட்ட 3 கேரக்டர்ல தான் இவர் வந்து நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்துல அவர் வந்து ஸ்பெஷலா சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா, அந்த கிளைமேக்ஸ் நடக்கிற அந்த 10 நிமிஷத்துல கிளைமேக்ஸ் நடக்கிற ஒரு சீன் வந்து ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு அமைதியான உலகத்துக்கும் அதாவது ஒரு கேங்ஸ்டர் இருக்க உலகத்துக்கும் நடக்கிற ஒரு யுத்தம் மாதிரிதான் இந்த படத்துல வந்து கிளைமேக்ஸ் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ பலதரப்பட்ட நியூஸ்களை நம்ம வந்து கொண்டு வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ கடைசியா நம்ம எப்பயுமே சொல்ற மாதிரி கடையை சாத்த வேண்டிய நேரம் வந்து விட்டது. அடுத்த வாரம் இன்னும் நிறைய நியூஸ்களோட நாங்க உங்களை வந்து சந்திக்கிறோம். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சசி, நான் மயூரன். டாடா நண்பர்களே, பாய் பாய் மக்களே.